காற்றின் குரல். இந்த இரவிலும் நாளைய நினைச்சு கொஞ்சம் பயமாகவும், நேற்றைய நினைச்சு கொஞ்சம் வருத்தமாகவும், இன்றைய நினைச்சு கொஞ்சம் சோர்வாகவும் இருக்கிறவர்களுக்காக இரவோடு சில நிமிடங்கள். இந்த வாரம் எப்படி இருந்தது? ஒருவேளை நீங்க நிறைய வேலை பார்த்துருக்கலாம், நிறைய பேரோட பேசியிருக்கலாம், நிறைய பொறுப்புகளை சுமந்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். கடைசியா எப்போ நீங்க நிம்மதியா இருந்தீங்க? யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம, எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம, எதையும் அச்சீவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம, ஜஸ்ட் அமைதியா நிம்மதியா இருந்தது எப்போ? வாழ்க்கை விசித்திரமானது. நம்ம சின்னவங்களா இருந்தப்போ பெரியவங்களாகணும்னு நினைச்சோம். பெரியவங்களானதுக்கப்புறம் திரும்ப அந்த சின்ன வயசுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஸ்கூல் போனப்போ எப்போ இந்த ஸ்கூல் முடியும்னு நினச்சோம். இப்போது அந்த ஸ்கூல் பெல் சவுண்ட் கேட்கணும் போல் இருக்குது. அந்த லஞ்ச் பாக்ஸ், அந்த லாஸ்ட் பெஞ்ச், அந்த பிடி பீரியட், அந்த ரைனி டேஸ், ஹாலிடேஸ், அந்த கேர்ஃப்ரீயான டேஸ், அப்போலாம் அது சாதாரணமாக தோணுச்சு. இப்போது ப்ரைஸ்லெஸ் மெமரிஸாக இருக்குது. வாழ்க்கையில் இருக்கும்போது வேல்யூ தெரியாத நிறைய விஷயங்கள் இழந்த பிறகு தான் அதோட அருமை புரியும். சில நேரம் நம்ம ஹாப்பினஸை தவறான இடத்துல தேடுறோம். பெரிய வீடு கிடைச்சா ஹாப்பி, பெரிய சேல்ரி கிடைச்சா ஹாப்பி, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணால் ஹாப்பி அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஹாப்பினஸ் நிறைய நேரம் ரொம்ப சாதாரணமான விஷயங்களில் தான் இருக்கும். காலையில் சூடாக கிடைக்கிற காஃபி, மழை வர போகிற முன்னாடி வர வாசனை, பிடிச்ச பாட்டு, அம்மா கூப்பிட்ற சத்தம், நண்பனோட சிரிப்பு, இரவு வீசுகிற காற்று, இது எல்லாமே ஃப்ரீ. ஆனால் இதுதான் லைஃப்பில் மோஸ்ட் வேல்யூபிள் மூமெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். அது கிடைச்சா சந்தோஷம், இது கிடைச்சா சந்தோஷம்னு. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? நாம் ஓடுறதுலையே வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுறோம். ஒரு நாள் நீங்கள் விரும்பின எல்லாமே கிடைச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாளை, இன்றைய வயசை, இன்றைக்கி இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸை திரும்ப வாங்கவே முடியாது. அதனால் இந்த வாரம் ஒரு விஷயம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மெதுவாக வாழ்ந்து பாருங்கள். வேகமாக சாப்பிட்றதுக்கு பதிலாக ருசிச்சு சாப்பிடுங்க. வேகமாக நடக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் சுற்றி பாருங்கள். வேகமாக வாழ்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் உணர்ந்து வாழுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது உண்மை. ஆனால் ப்ராப்ளம்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லை. அதுக்கு நடுவில் நிறைய அழகான மொமெண்ட்ஸும் இருக்குது, நாம் கவனிக்காத மொமெண்ட்ஸ். ஒரு சன்செட், ஒரு ஸ்மைல், ஒரு அன்பான வார்த்தை, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஹெல்ப், ஒரு அமைதியான இரவு, இது எல்லாமே வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்கிற ரிமைண்டர்ஸ் மாதிரி தான். இந்த வாரம் உங்களை நீங்களே ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. எல்லா பதிலும் இப்போவே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா கனவுகளும் இப்போவே நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போல் எல்லா ப்ராப்ளம்ஸையும் இப்போவே சால்வ் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. சில விஷயங்களுக்கு டைம் வேணும், அதுவும் சரிதானே. ஒரு விதை இன்னைக்கு விதைச்ச உடனே நாளைக்கு மரம் ஆகாது. அதுக்கு மழை வேணும், வெயில் வேணும், காலம் வேணும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கைக்கும், உங்களோட கனவுகளுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும் டைம் வேணும். அதனால் உங்களை நீங்களே ரஷ் பண்ணிக்காதீங்க, உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்காதீங்க. இந்த சண்டே நைட் ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நான் கொஞ்சம் அமைதியாக வாழ போகிறேன், நான் கொஞ்சம் என்னையும் கவனிக்க போகிறேன், நான் கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அது போதும். பெரிய ரெசல்யூஷன்ஸ்லாம் தேவையில்லை, பெரிய கோல்ஸும் தேவையில்லை. ஒரு சின்ன சேஞ்ச் போதும். சரி, இரவு இன்னும் ஆழமாக போயிட்டுருக்கு. வெளியே காற்று நல்லா வீசுது, தொலைவில் நாய் குறைக்கிற சத்தம். இந்த அமைதி, இந்த இரவு, இந்த சில நிமிடங்கள் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கட்டும். ஃபோனை சைடில் வைங்க, கண்களை மூடுங்க, ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வாரம், புதிய வாய்ப்புகள், புதிய சந்திப்புகள், புதிய அனுபவங்கள் எல்லாமே காத்திருக்கு. அதை பயத்தோடு இல்லை, நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க. குட் நைட். இந்த வாரம் நீங்கள் ஓடுற வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் நிம்மதியையும் கண்டுபிடிக்கட்டும். மீண்டும் அடுத்த ஞாயிறு இரவோடு சில நிமிடங்களில் சந்திப்போம். நன்றி.